ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எபிசன் பாய். இன்றைக்கி நம்ம ஒரு புது மானுவத்தை எடுத்திருக்கோம். அந்த மானுவோட பேர் வந்து த செனிஜின் அண்ட் வில்லேஜ் மிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு மானுவதா. இது கொஞ்சம் சைக்கோ கலர் தனமாகவும் கொஞ்சம் ஆறு சேர்ந்ததாகவும் இருக்கும். ஸோ இந்த மானுவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அடுத்த வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். சரி வாங்க, வளவலன்னு பேசாமல் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எபிசோடு ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு வீட்டில் நான் இதை மொத்தமாக க்ளீன் பண்ணணும், ஒரே ஒரு அழுக்கு கூட இருக்கக்கூடாது, நான் மொத்தமாகவே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தரையில் இருக்கிற எல்லா அழுக்கையும் சொல்லிவிட்டு அவர் கவனமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அவர் அவ்வளோதான், நான் ஒரு வழியாக அதை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன், இப்போ அடுத்த இடத்துல போய் நான் க்ளீன் பண்ணணும். ஓ, டைம் போனதை தெரியலையா? நான் சாயங்காலம் ஆகிற வரைக்கும் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன், இது என்னாலே நம்ப முடியல. சரி, இந்த இடத்த க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு, இப்போ அடுத்த இடத்துக்கு போய் க்ளீன் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக எழுந்து பாத்ரூம்குள்ளே போகிறாரு. அப்படியே ஒரு பாத்ரூம்குள்ளே உள்ளே போய் பார்த்து அவரோட கைகளை கழுவிட்டு அவரோட முகத்தை கண்ணாடியில் பார்த்துட்டு அப்படி அவரோட வலது பக்கம் திரும்பும் போது அங்கே 2 பேர் பாட்டப்பில் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்கள கொன்னது நம்ம ஹீரோ தான். இப்போது அதுக்கு அடுத்து 11 மணி நேரம் கழித்து அந்த இடத்துக்கு போலீஸில் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது விசாரிக்கும் போது அதில் ஒரு போலீஸ் லேட்டாக வந்துட்டார். அவர் வந்தவர், நீ எனக்கு முன்னாடியே வந்துட்டியா, சரி உனக்கு எதனா தகவல் தெரியுமா, உனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நீ சொல்லு, என்ன நீ விசாரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட பொண்ணு வந்து ஸ்கூல் ட்ரிப்புக்காக வெளியே போயிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இந்த நிலைமையில் அவங்களோட பேரண்ட்ஸ் இருந்திருக்காங்க, இதை தான் அவங்க ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து அந்த பக்கத்து தெருவில் நடந்தது, அதே கொலை மாதிரி இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, என்ன நிஜமாவா, ஆனால் இதுக்கும் அதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அது சரிதான், ஆனால் நீ ஒன்று மறந்துடாத, 2 கொலையிலையும் ஒன்று சிமிலராக இருக்குது. அது என்னென்னா ஒரே ஒரு தடையும் கூட கிடைக்கல. அதுவும் இல்லாமல் அவன் எப்போவுமே என்னத்தமாக பண்ணுறான், ஒரே ஒரு தடையும் கூட விட்டு வைக்க மாட்டான், ரொம்பவே க்ளீனாக வச்சுட்டு போயிடுறான். அதுதான் அவனை தனித்துவமாக காட்டுது. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த சிசிடிவி கேமராவை நம்ம ஒன்றும் செக் பண்ணி பார்க்கல. ஒரு வேளை அப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அவனை பற்றி எதனா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூட அது நம்மளுக்கு போதும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ அடுத்தது இல்லையா, நம்ம ஹீரோ வந்து காரில் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது, சரி என்ன நியூஸ்ன்னு சொல்லிட்டு கேட்போமான்னு சொல்லிட்டு அவன் ரேடியோ ஆன் பண்ணுறான். அப்படி ரேடியோ ஆன் பண்ணும்போது அதில் பிரேக்கிங் நியூஸ். இன்றைக்கி என்ன பிரேக்கிங் நியூஸ்னா, இன்றைக்கி ஒரு கொலை நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து தெருவில் நடந்த மாதிரி சிமிலரான எவிடன்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குற்றவாளியோட ஃபோட்டோ எங்ககிட்ட இருக்குது, அவனை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு 10,000 யுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ, ஓ 10,000 யுவானா, சரி அதையும் பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு மலையோட உச்சியில் எடுத்துன்னு போய் அந்த காரை நிறுத்துறான். அப்புறம் காரை விட்டு இறங்கி அவனோட சிகரெட்டை எடுத்து அதை பார்த்த வச்சுட்டு, ஒரு வழியாக இது இன்றைக்கி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கார் டோரை திறந்து அவனோட காரில் இருக்கிற கீரை நியூட்ரலில் மாற்றிட்டு அந்த காரை மெல்லமாக தள்ளி கொண்டு போய் அந்த மலையோட உச்சியிலேருந்து அவன் கீழே தள்ளி விடுறான். அந்த கார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி அப்படியே அந்த அருவியில் போய் விழுது. அது விழுந்து முடிஞ்ச உடனே அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போய் இப்போது அடுத்த சீன்லேயே வேற ஒரு இடத்துல தான் காட்டுறாங்க. இப்போது அந்த இடத்துல ரொம்பவே அமைதியாக இருக்குது. இப்போ ஹீரோ வந்து, நான் எப்பயும் போல் பார்க்குற மாதிரி தான் இருக்குது, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த மாதிரியே இருக்குது, இது கொஞ்சம் கூட மாறலை. அட, இங்கே இருந்த மரத்தையும் வெட்டிட்டாங்களா, இங்கே இருந்து இல்லை எனக்கு பிடிச்சது இந்த மரம் மட்டும் தான், இப்போ அந்த மரத்தையும் வெட்டிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. ஒரு வயசானவர் வந்து, தம்பி நீ இங்கே என்ன பண்ணுற, நீ யார், நீ இங்கே எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவன் யார், அட இந்த கிழமை என்னடா என்னையே சொல்லிட்டு கேள்வி கேட்குறான், இவனுக்கு என்ன தைரியம், சரி அதெல்லாம் விடுங்க, முதல்ல நீங்கள் யாருங்க, நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னதான் நான் யாருன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது, ஏண்டா நீ என்னையே கேள்வி கேட்குறியா, நான் தான் இந்த ஊரில் சேர்ந்தவன், நான் கேள்வி கேட்கும்போது நீ பதில் சொல்லணும், நீ யாருன்னே தெரியல, நீலாம் என்ன கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்தோட நம்ம ஹீரோ அவர் கத்திக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த நேரம்னு பார்த்து ஒரு பொண்ணு ஓடி வந்து, அப்பா போதும் நிறுத்துங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் போதும், திட்டிக்கிட்டே இருக்கீங்க, அவரை திட்டாதீங்க, நீங்கள் முதல்ல வாங்க சாப்பிடுங்க, நாங்கள் உங்களுக்காக சாக்லேட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சாக்லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாகிறாரு. அப்போ அந்த பொண்ணு வந்து, ஆமாம் யார் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கேட்கும்போது, நான் வந்து இங்கே சும்மா இடம் மாதிரி வந்துட்டேன், அதுவும் இல்லாமல் நான் இங்கே தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது, என்ன நிஜமாவா, நீங்கள் இங்கே தான் தங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அந்த பொண்ணு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீங்கள் இங்கே தான் தங்க போகிறீங்கன்னா இதுக்காக
நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க? சரி முதல்ல நீங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து என்னோடய பாட்டி வீட்டை தங்க போகிறேன், என்னோடய பாட்டி இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன உங்கள் பாட்டி இங்கே இருக்காங்களா? சரி உங்கள் பாட்டியோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது, நம்ம ஹீரோ வந்து என்னோடய பாட்டியோட பேர் வந்து கிம் ஜாயின் ஜாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இதை கேட்ட அந்த பொண்ணு வந்து, என்ன அவங்களா? அவங்க வந்து இறந்து இதோட 3 வருஷம் ஆகுது. நீங்கள் என்ன நிஜமாவா சொல்கிறீங்க? ஏன்னா என் பாட்டி இறந்து 3 வருஷம் ஆகுதா? ஓ நிஜமாவா? அது எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, என்ன உங்களுக்கு தெரியாதா? இல்லை நான் சும்மா கிண்டல் பண்ணேன், அது எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சோ ஏன் நீங்கள் தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது, இல்லை நான் சும்மா விளையாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். என்ன விளையாடினீங்களா? இதெல்லாம் ஒரு விளையாட்டா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் விடுங்க, உங்கள் பாட்டி இறந்தப்போ நீங்கள் ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது, ஏய் நீ என்னெல்லாம் கேள்வி கேட்குற? சரி முதல்ல நீ யார் என்ன கேள்வி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது, நான் முதல்ல கேட்கறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், நீங்கள் எதுக்காக வரலை? அது ஏன்னா அது எனக்கு ஒரு சின்ன வேலையாக இருந்தது, ஸோ அதனால் நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து, சரி நான் மட்டுமா வரலை, என்னோடய ஃபேமிலி சேர்ந்த யாருமே இங்கே வந்திருக்க மாட்டாங்களே, அது இங்கே மோஸ்ட்லி அவங்களோட டெத்துக்கு கூட யாரும் வந்திருக்க மாட்டாங்க, ஏன் ஃபியூனரல் கூட யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்கறது ரொம்பவே தப்பாக இருக்கே. சரி நீங்கள் என்ன கேள்வி கேட்கறதுலாம் இருக்கட்டும், நான் ஏன் இங்கே தங்கக்கூடாது? நீங்களாம் சொல்கிறதுக்கு அது முதல்ல நீங்கள் யார்? நீங்கள் முதல்ல என்னெல்லாம் கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை, அதை முதல்ல மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணோட அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா, கீழே ஒரு பாம்பு இருக்கும், அதை பிடிச்சிட்டு இங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது அந்த பொண்ணும் சாதாரணமாக எந்த ஒரு அதிர்ச்சியுமே இல்லாமல் அதை பார்க்குறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, இதை எடுத்து போய் நம்ம சாப்பிட்லாமா, நீ இதை எனக்கு சமைச்சு தரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லும்போது, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அடடி இது என்ன துள்ளுது ரொம்பவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த பாம்பை பிடிச்சி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து, இன்னைக்கு தப்பிச்சிட்டிங்க, இல்லைனா நானே உங்களை கொண்டிருப்பேன், நீங்கள் பேசுறதுல எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். இப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு எல்லா வார்னிங்கும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து அவங்களோட பாட்டியோட வீட்டுக்கு கீழே வந்து, என்னோட பாட்டி வந்து இந்த வீட்டுக்கு கீழே இந்த இடத்துல தானே சாவி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கை வந்து நம்ம ஹீரோவோட கை தொட வருது. அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ வந்து அந்த சாவி எடுத்துகிட்டு ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். அப்போ நம்ம ஹீரோ போய் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியப்படுறான். என்னன்னா அந்த வீடு 3 வருஷமும் மூடி இருந்தது, இருந்தாலும் ரொம்பவே க்ளீனாகவும் இருக்குது, அதுவும் இல்லாமல் கரண்ட்டு வேறு இருக்குது. சொல்லப்போனால் நம்ம ஹீரோ இன்னும் சந்தேகப்படுறான், இங்கே எப்படி நான் இந்த வீடு 3 வருஷமாக பூட்டி இருக்குன்னு நான் நினச்சேன், இது ரொம்ப க்ளீனாகவும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கே வேறு தண்ணி வேறு வருது, இது சொல்லப்போனால் யாரும் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது, எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது, அதை உறுதிப்படுத்தணும் ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த வீட்டோட லைட்டெல்லாம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு அவனோட பேக்கில் இருந்து அவனோட கோடாலியை வெளியே எடுத்துகிட்டு, இந்த வீட்டை ஏதோ வித்தியாசமாக இருக்கு, ஸோ என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதோடு இந்த எபிசோடு முடியுது. வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் நான் அதில் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டு இருப்பேன், ஏன்னா இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் எபிசோடு, ஸோ அதனால் நான் வந்து எல்லாம் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் என்னை மன்னிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய மிஸ்டேக்கு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு என்னென்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.